வணக்கம். ஆன்லைனில் பேபால் அக்கௌண்ட் எப்படி உருவாக்குவது? இந்த பேபால் அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். முதல்ல பேபால் அக்கௌண்ட்டோட பயனை என்னன்னு பார்ப்போம். நம்ம ஆன்லைனில் வேலை செய்கிற பெரும்பாலான தளங்கள் நம்மளுக்கு சம்பளமாக டாலராக தான் தராங்க. அந்த டாலர்ஸை நேரடியாக நம்மளுடைய இந்தியன்ஸ் வங்கிகளுக்கு பெற முடியாது. அதனால் இந்த பேபால் அக்கௌண்ட் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா இவங்க மூலிமா நம்ம இந்தியன் ரூபாயாக பெற முடியும். இவங்க நம்மளுடைய இந்தியன்ஸ் வங்கிகளுக்கும் நம்ம வேலை செய்கிற தளத்துக்கும் இடையில் ஒரு இடைத்தரகர் போல் வேலை செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கிது. சரி, இந்த பேபால் அக்கௌண்ட் உருவாக்குறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு பேன் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு. பேன் கார்டில் இருக்கிற பேரும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கணும். அப்புறம் ஒரு இமெயில் ஐடி. இப்போது எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். paypal.comன்றதில் டைப் பண்ணி வாங்க. www.paypal.comனு வாங்க. வந்தீங்கன்னா இங்கே சைன் அப் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு கேட்டுக்கிற இடத்துல இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பர்சனல், பிஸ்னஸ்னு இருக்குது. நம்ம பர்சனலை செலக்ட் பண்ணிக்குவோம். பர்சனல்ன்ற பக்கத்தில் இருக்க கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்வேர்டுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 20 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அது பிரகாரம் பார்த்து நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணிங்க. அடுத்தது ஃபஸ்ட் நேம்ன்ற இடத்துல உங்களுடைய பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது மிடில் நேம் இந்தியன்ஸுக்கு அதிகமாக இருக்காது, பெரும்பாலும் இருக்குது. அதனால் மிடில் நேம்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் அதை எம்டியாக விட்டுருங்க. லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்தில் பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது பிரகாரம் போட்டுங்க. அடுத்தது இந்தியான்றதை செலக்ட் பண்ணிங்க. அட்ரஸ் லைன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துங்க. டவுன் சிட்டியெல்லாம் போட்டுங்க. ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிங்க. பின்கோடு, அதான் அந்த பேங்க் அட்ரஸில் என்ன இருக்கோ அது பிரகாரம் இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பராக நீங்கள் கொடுங்க. ஏன்னா பாஸ்வேர்டு அந்த மாதிரியெல்லாம் மறந்துச்சுன்னா மொபைல் நம்பருக்கு இவங்க வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க. அதனால் கரெக்டான மொபைல் நம்பராக நீங்கள் போட்டுங்க. அடுத்தது இந்த இடத்துல இந்த டிக்கு இருந்தால் இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. இந்த டிக்கு எதுக்கு இருக்குன்னா இந்த கார்டு போடுறதுக்காக இருக்குது. கார்டு எதுக்குன்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. அதனால் நம்ம இப்போ நம்ம ஆன்லைன்லேருந்து வேலை செஞ்ச பணத்தை தான் வாங்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த கார்டு தேவையில்லை. நீங்கள் வேணும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கார்டு உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட்டில் போய் உங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டு போட்டுங்க. இது எல்லா கார்டும் எடுத்துக்காது, இன்டர்நேஷ்னல் கார்டு மட்டும்தான் இதில் எடுத்துக்கும். அதனால் இது தேவையில்லை. அடுத்தது அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி போங்க. நான் ஏற்கனவே இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் உள்ளே போய் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு, எப்படி பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறதுன்றதை நான் லாகின் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கம்ப்ளீட் யுவர் டாஸ்க்குன்ற இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது அக்கௌண்ட் வெரிஃபைடு ஆகலை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேன் கார்டு அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் முன்னாடியே இது கொடுத்துட்டேன், அதனால் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பேன் கார்டோட நம்பர்ஸ் அதை நீங்கள் போட்டுட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். இது இமெயில் கன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க உள்ளே, அதனால் இதுவும் டிக் ஆகிருக்கும். அடுத்தது ஆட் பேங்க் அக்கௌண்ட்டு, அதில் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா
அது நேம் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்தது அக்கௌண்ட் நம்பரு, இது அப்படியே ரீஎன்ட்ரு பண்ணிக்கங்க. அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் போயிட்டு உங்களுடைய பேங்க் நேமு, பிரான்ச்சு, மாவட்டம் அது போட்டிங்கன்னா அதில் கிடைக்கும். அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க்குக்கு இவங்க வந்து ஒரு 2 நாள்லையோ 3 நாள்லையோ அல்லது ஒரு வாரத்துலேயோ ஒரு 2 சின்ன அமௌண்ட் வந்து போடுவாங்க, பேபால்லேருந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு அந்த சின்ன அமௌண்ட் எப்படி இருக்குன்னா ₹1.25 ₹1.50 அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாளுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த அமௌண்ட்டை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மீண்டும் பேபாலில் லாகின் பண்ணி அந்த டாஸ்க்குன்ற இடத்துல இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஒரு டாஸ்க்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேங்க்குன்ற இடத்துக்கு நேராக ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து பேபால் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வெரிஃபைடு ஆகிட்டிங்க. நீங்கள் வெரிஃபைடு ஆகிட்டிங்கன்னா இந்த இடத்துல கெட் வெரிஃபைடுன்ற இடத்துல வெரிஃபைடுன்னு வந்துடும். அவ்வளோதான். அப்படி வெரிஃபைடுன்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஆன்லைனில் வேலை செஞ்சாலும் பேபால்னு கேட்டாங்களாம் இந்த மெயில் ஐடியை கொடுத்தா போதும். நீங்கள் வேலை செய்கிற பணமெல்லாம் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க மூலிமா வந்து இப்போ இன்றைக்கி வருதுன்னா அடுத்த வாரம் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் மணியாக வந்து இவங்க வந்து அனுப்பி வச்சிடுவாங்க. நன்றி.